ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் க்ரியேஷன். இன்றைக்கி வந்து 2 days லன்ச் பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து டியூஸ்டேக்குரிய லன்ச் பாக்ஸு. நேற்றுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கேரட் ரைஸும் ரைஸ்க்கு வந்து கேரட் ரைஸும் அப்புறமா எக்கு காடை முட்டை தான் வந்துட்டு ஜஸ்ட்டு சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு பெப்பர் போட்டு சாட்டே பண்ணியிருந்தேன். அப்புறமா ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு நேந்திரப்பழம் ரெட் பனானாவும் பைனாப்பிளும் வந்துட்டு பைனாப்பிள் வந்து கிரில்டு பைனாப்பிள் பண்ணிவிட்டு ரெட் பனானா வந்து ஸ்லைஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கான லன்ச் பாக்ஸ் வந்துட்டு கீரை பொரியல்லையே வந்து நெய் போட்டு சாதம் வந்து கிளறி கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு காராமணி வந்து வேக வச்சு கொடுத்துருந்தேன். சைடிஷ்க்கு வந்து அதே காடை முட்டை தான். ஏன்னா என் பொண்ணு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். ஸோ இன்றைக்கி கொடுங்க மம்மி அப்படின்னு சொன்னதுனால ஸோ அதையே வந்து நான் இன்றைக்கி பேக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு லாங் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதுக்காக. இதுதான் இன்றைக்குரிய லன்ச் பாக்ஸு. அதுக்கப்புறமா அந்த ராதே வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், அதை வாட்ச் அவுட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான லன்ச் பாக்ஸ் 2 days உடைய லன்ச் பாக்ஸ் வந்து இதுதான். அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் வந்து ஊற்றியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைங்க எதை பற்றி அடம் பிடிக்கிறாங்க, ஜங்காக வேணுமா ஹெல்த்தியாக வேணுமான்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.